This video sponsored by Eduquest. Eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to Ajita's Kitchen. இன்னைக்கு ஹைதராபாத் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இல்லை, அதுக்கு பிறகு நம்ம கொத்தமல்லி பவுடராகவே ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பேனில் இப்போ இதை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் நம்ம அந்த வறுத்த மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்கிட்ட கொரைண்டர் இல்லை, அதனால் கொரைண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சிக்கன் மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கிங்க. இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர், ஹாஃப் லெமன் எடுத்து அது மேலே சாறு பிழிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அது இது மேலே போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 30 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். நெக்ஸ்ட்டு வானலில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் இதே போல் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதை ஆனியன் கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவை நல்லா கிண்டி விட்டின பிறகு நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சேன். சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம 2 தக்காளி எடுத்து இதே போல் கிரைண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ அந்த சிக்கன் கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த தக்காளியை ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய ஹைதராபாத் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.